கடலூர் மாவட்டம் வடலூரில் வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் உள்ளார். நாகமுத்து, வணக்கம். இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். வடலூர் அருகே அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து இளம்பெண் படுகாயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூர் என்எல்சி ஆபீஸ் நகரில் வசித்து வருபவர் முகமது ரஃபிக். இவர் பார்த்தீங்கன்னா காலையில அவரது மனைவியும் சராபி இவங்க இருவரும் சேர்ந்து வீட்டில் சமைத்து கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக முதல்ல ஒரு சிலிண்டர் வெடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்து பக்கத்தில் இருந்த இன்னொரு சிலிண்டரும் வெடித்து பெரும் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்ததுல வீடு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் அந்த அலறல் சத்தம் கேட்டும் அந்த சிலிண்டர் வெடித்த சத்தம் கேட்டும் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த தகவலை எடுத்து விரைந்து வந்த மீட்பு படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே காயமடைந்திருக்காங்க. அவர்கள் மீட்டு தற்போது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது தொடர்பாக கடலூர் நகர போலீசார் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து 2 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வின், கடலூர் மாவட்டம் வடலூரில் வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் உள்ளார். நாகமுத்து, வணக்கம். இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். வடலூர் அருகே அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து இளம்பெண் படுகாயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூர் என்எல்சி ஆபீஸ் நகரில் வசித்து வருபவர் முகமது ரஃபிக். இவர் பார்த்தீங்கன்னா காலையில அவரது மனைவியும் சராபி இவங்க இருவரும் சேர்ந்து வீட்டில் சமைத்து கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக முதல்ல ஒரு சிலிண்டர் வெடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்து பக்கத்தில் இருந்த இன்னொரு சிலிண்டரும் வெடித்து பெரும் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்ததுல வீடு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் அந்த அலறல் சத்தம் கேட்டும் அந்த சிலிண்டர் வெடித்த சத்தம் கேட்டும் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த தகவலை எடுத்து விரைந்து வந்த மீட்பு படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே காயமடைந்திருக்காங்க. அவர்கள் மீட்டு தற்போது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது தொடர்பாக கடலூர் நகர போலீசார் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து 2 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வின், விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.